என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நான் கண்ட கடவுள் என்ற தலைப்பிலே சிந்திக்க இருக்கிறோம். பைபிளில் லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் சகேய் என்ற மிகப்பெரிய பணக்காரன் வாழ்ந்ததாகவும் அவன் ஒரு லஞ்சம் வாங்குகிற அதிகாரியாகவும் இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. அவனை தேடி இயேசு கிறிஸ்து வருகிறார். பொதுவாக குற்றம் செய்து சம்பாதிக்கிறவர்களை மக்கள் எதிர்ப்பார்கள். இங்கேயும் அப்படித்தான். ஆனால் கடவுள் இவனை தேடி வருவதை பார்க்கிறோம். அவன் வீட்டில் தங்கி அவனோடு சந்தோஷமாக இருந்ததை பார்க்கிறோம். தவறு செய்பவனை தேடிச் சென்று தவறை திருத்தி அவனை நன்றாக வாழ வைப்பதே கடவுளுடைய முக்கியமான வேலை. அவன் வாழ்வில் வந்த இயேசு கிறிஸ்து லஞ்சம் வாங்கிய பணத்தை திருப்பி கொடுத்து வைத்ததாகவும் அவன் சொத்தை ஏழைகளுக்கு கொடுக்க வைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதை படிக்கிற, இதை கேட்கிற ஒவ்வொருவரின் வாழ்வும் மாற்றம் அடைய வேண்டும் என்பதே கடவுளின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. என்னை தேடி வந்த இயேசு கிறிஸ்து என் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார், ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தினார். இந்த மண்ணிலே பொன்னையும் பெண்ணையும் சரியாக பார்க்க கற்றுக் கொடுத்தார். யாரும் கற்றுக் கொடுக்காத வாழ்க்கை கல்வியை கற்றுக் கொடுத்து வருகிறார், கற்றுக்கொண்டும் வருகிறேன். மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற தருவேன் என்று சொல்லப்படுகிறது. தேங்க்யூ. காட் பிளஸ் ஆல்.